சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிரேத்துக்கு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் யுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி நமது கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு பெரிய யுத்த களமாகும். ஜெயம் கொள்பவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். இதனால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுமதிக்கிறார். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சில பிரச்சனைகளையோ அல்லது சோதனைகளையோ நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சில சமயங்களில் நம்முடைய சொந்த தோல்விகளால் நாம் சிரமப்படுகிறோம். பல நேரங்களில் தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நோக்கங்களை கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நாம் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பல விசுவாசிகள் சில யுத்தங்களை கடக்க வேண்டும். யோபுவை போன்ற தெய்வீக மனிதன் பல பாடுகளை அனுபவித்தான். அவன் தனது பிள்ளைகளின் பாவ சிந்தனைக்காக கூட தேவனுக்கு பாவ நிவாரண பலியை செலுத்தினான். ஆனாலும் தேவன் அவனை பல துயரமான அனுபவங்களை சந்திக்க அனுமதித்தார். சில மணி நேரங்களிலேயே பல்வேறு பேரிடர்களால் அனைத்தையும் அவன் இழந்தான். சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்து அவனது பிள்ளைகள் அனைவரும் மரித்தனர். அவனுடைய ஆடு மாடுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டது. இவையெல்லாம் தேவனுடைய அனுமதியோடு நடந்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. அவனிடம் எல்லாம் ஏராளமாக இருந்தது. அவன் தனது எண்ணங்களினாலோ அல்லது செயல்களினாலோ யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ததில்லை. தேவன் ஆரம்பத்திலிருந்தே முடிவை அறிவார். நமது தேவைகளையும் எவ்வாறு பூர்த்தி செய்வார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் அவருடைய விருப்பப்படி நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோபின் சரீரம் புண்களால் நிறைந்திருந்தது. அவன் எல்லாவிதமான வேதனையான அனுபவங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. அவனது சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் அவனது தலை முதல் உள்ளங்கால் வரை கடுமையான துன்பத்தை அனுபவித்தான். அவனது சொந்த மனைவியே அவனை ஏளனம் செய்தாள். அவனது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கூட அவன் ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் என்றும் அதனால்தான் அவன் துன்பப்படுகிறான் என்றும் குற்றம் சாட்டினார்கள். யாருமே அவனுக்கு அனுதாபத்தை காட்டவில்லை. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தபோது அவனுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் தேவன் விடுவித்தார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தர் யோபுவுக்கு முன்னிருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தார். எனவே கர்த்தர் யோபின் கடைசி முடிவை அவனுடைய தொடக்கத்தை விட அதிகமாக ஆசீர்வதித்தார். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10 மற்றும் 12வது வசனங்கள். தேவன் அவனுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தார். பெரும்பாலும் நாம் நமக்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம். நமது எதிரிகளுக்காக ஜெபிப்பதில் எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகின்றோம். நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நீதிபதிகள் அல்ல, ஆனால் தேவனுடைய உடன் வேலையாட்கள். உங்கள் எதிரிகளை நினைத்து அவளுக்காக ஜெபம் செய்யுங்கள். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாம் மிகவும் சீக்கிரமாக ஆசீர்வதிக்கப்படுவோம்.